ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் அண்ட் யூஎஸ் அஃபீஷியல்ஸ் நேற்று சவுதியில் மீட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்தது. அண்ட் அது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவுமே என்னன்னா நாங்கள் போர் நிறுத்துறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த ஒரு மீட்டிங் வந்து பலர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப மிக முக்கியமாக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி. ஸோ ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போரை நிறுத்துறது எப்படி அப்படின்றது எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இல்லாமல் அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறது நம்மளால் எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கேட்டிருந்தாரு. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று நடந்த அந்த மீட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாகவே போச்சு, நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருந்தாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் ஒருபடி மேலே போயிட்டு இந்த போரை நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, நான் நினச்சேன்னா இந்த போரை என்னால் நிறுத்த முடியும், அதனால இந்த போரை நிறுத்துறதுக்கு நான் சில ஸ்டெப்ஸ் எடுத்து ஆகணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தையுமே முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கியோடைய இந்த ஒப்பீனியன், இந்த ஒரு கருத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் கேள்வியாக கேட்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி அவங்க வந்து இதில் டிசப்பாயின்டாக இருக்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை அப்படின்றத குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நியாயப்படி உக்ரைன் இந்த ஒரு போரை தொடங்கியிருக்கவே கூடாது, இது வந்து தி ஷுட் ஆஃப் நெவர் ஸ்டார்டட் இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அப்படி தொடங்கினதுனால தான் இப்போ இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றதுமே குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லேட்டர் திஸ் மந்த், அதாவது பிப்ரவரி எண்ட் ஆர் அந்த மார்ச்சோட தொடக்கத்தில் புட்டினை நேரடியாக அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படியே அந்த அதர் ஹேண்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, உக்ரைன் வந்து இதுக்கு எந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்து உக்ரைனுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து பைடனோட அமெரிக்க அந்த அரசாங்கம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லும். பட் இப்போது பைடன் இல்லாததுனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இப்போ ரஷ்யா பக்கம் போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே உக்ரைன்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து அந்த நேட்டோ நாடுகள் பேக்கிங் வந்து இப்போ முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லும். எக்ஸப்ட் ஃபார் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸான இப்போ ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே இந்த மாதிரியான நாடுகள் வந்து இப்போதைக்கு உக்ரைன் பக்கம் இருந்தாலும் இது எவ்வளோ தூரம் நம்மளால் அந்த போரை வந்து நீடிக்க முடியும் அப்படின்றது வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு சின்ன அச்சமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மனி மாதிரியான நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆதரவு பயங்கரமாக தெரிவிச்சிருந்தாலும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுடைய பிரைமரி ஸ்பான்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து யூஎஸ்ஸாக தான் இருந்தது. பட் இப்போ அவங்க இல்லாததுனால உக்ரைன் இதை எப்படி கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் இந்த மாத இறுதிக்குள்ள ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்கும் பட்சத்தில் இந்த போர் நிறுத்துறதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து இமீடியட்டாக எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஜெலன்ஸ்கி அவருடைய ஒப்பீனியன் அண்ட் அவருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, ரஷ்யா வந்து அவங்க இதுவரைக்கும் ஆக்கியூபை பண்ணியிருக்கிற அந்த இடங்களை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் புட்டின் வந்து அந்த இடத்த கொடுக்கறதுக்கு மறுக்கிறதாவே தெரியுது. ஸோ இப்போ அந்த இதை எப்படி ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த போர் வந்து எப்போ முடியும் அப்படின்றது தெரியல, பட் ஆனால் விரைவில் முடிவு வரும் அப்படின்னு பலர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க.